வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தமிழ் சிலபஸில் பகுதி ஆ இலக்கியத்தில் கவர் ஆகிருக்கிற கம்பராமாயணம் ராவண காவியம் ஸ்கூல் புக்ஸில் எங்கெங்கே கவர் ஆகிருக்குன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், பகுதி ஆ இலக்கியம். இது வந்து தேர்டு டாபிக். கம்பராமாயணம் ராவண காவியம் தொடர்பான செய்திகள், தொடர்கள், பாவகைகள்னு டாபிக் ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே என்னென்ன வரும்னா ராவண காவியம், கம்பராமாயணம் வரும். ராவண காவியத்தை எடுத்தோன்னா ஒரே இடத்துல மட்டும்தான் இருக்குது. 9th நியூ புக்கில் ராவண காவியம்னே செய்கள் கொடுத்துருப்பாங்க. அதை மட்டும் படித்தாலே ராவண காவியத்துக்கு போதுமானது. ஆனால் கம்பராமாயணம் எடுத்துக்கிட்டோன்னா இவ்வளோ சோர்ஸ் இருக்குது ஸ்கூல் புக்ஸில். நியூ புக், ஓல்டு புக் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி படித்தோன்னா கம்பராமாயணத்துக்கு 1 2 3 4 5 6 7 இடத்துல கம்பராமாயணம் தொடர்பான பாடல்கள் இடம்பெற்றிருக்கு. ஃபஸ்ட்டாக 7th ஓல்டு புக்கில் 3rd டேர்மில் உழவின் சிறப்பு அப்படின்னு ஒரு செய்யுள் இருக்கும். பேஜ் நம்பர் 4 5, பேஜ் நம்பர் 4லேயே 5லேயே இருக்கும். இந்த பாடல் கம்பராமாயணம் தொடர்பான உழவின் சிறப்பை பற்றின பாடல். இதை படிக்கணும். அடுத்ததாக 8th ஓல்டு புக்கில் 2nd டேர்ம், 8th ஓல்டு புக்கில் 2nd டேர்மில் கம்பராமாயணம் ஒரு பாடல் இருக்கும், கம்பராமாயணம்னு. அதுக்கு பேஜ் நம்பர் 44. 8th ஓல்டு புக் 2nd டேர்மில் கம்பராமாயணம். 7th 8th முடிஞ்சது. அடுத்ததாக 9th ஓல்டு புக்கில் வாழ்த்து. ஃபஸ்ட் டேர்ம்லேயே ஃபஸ்ட்டு வாழ்த்து கம்பராமாயணம் தொடர்பான வாழ்த்து தான் கொடுத்துருப்பாங்க. அதையும் படிக்கணும். அப்போது 7th 8th 9th 3 பாடல், ஒரு பாடல் தான் இருக்கும். நம்ம 10th 11th 12th வந்தால் கம்பராமாயணம் டாபிக் கொடுத்துட்டு நிறைய பாடல்கள் இடம்பெற்றிருக்கோம். ஆனால் இதில் பார்த்தோன்னா இதுலேயே ஒரு பாடல், இதுலேயே ஒரு பாடல், இதுலேயே ஒரு பாடல், எல்லாம் ஒரு பாடல் தான் இருக்கும். அடுத்ததாக இப்போ 10th பார்க்க போகிறோம். 10th ஓல்டு புக்கில் கிட்டத்தட்ட 10-11 பாடல் கிட்ட கம்பராமாயணம் தொடர்பாக கொடுத்துருப்பாங்க. இதிலேருந்து நிறைய கொஷின் வந்திருக்கு. இப்போது ராமனை அமலன்னு சொல்கிறது அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இதிலேருந்து கொஷின்ஸ் தான் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. குகனை பற்றி, குகப்படலத்தை பற்றி இருக்கும். இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இந்த 10th ஓல்டு புக்கில் ஃபுல்லாகவே கவர் ஆகிருக்கும். இதில் இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் படிக்க வேண்டியது 10th ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 57 to 67. 10th ஓல்டு புக் கம்பராமாயணம்னு ஹெட்டிங் இருக்கும். பேஜ் நம்பர் 57 to 67. அதுக்கடுத்து நியூ புக்குக்கு வந்தீங்கன்னா 10th நியூ புக்கில் இதில் கொஞ்சம் பாடல் தான் இருக்கும். 10th நியூ புக்கில் கம்பராமாயணம்னு டாபிக் இருக்கும். பேஜ் நம்பர் 136 to 138. இதில் கம்பராமாயணம் தொடர்பான பாடல்கள் இடம்பெற்றிருக்கும். அடுத்ததாக 12th நியூ புக்கில் கம்பராமாயணம் பேஜ் நம்பர் 53 to 56. இதுலேயும் ஒரு 7-8 பாடல் கொடுத்துருப்பாங்க. இதிலிருந்தும் கேள்விகள் வரும். இதையும் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக 12th ஓல்டு புக்கிலேருந்தும் கேள்விகள். இந்த நீங்கள் 12th ஓல்டு புக்கில் பொறுத்த வரைக்கும் பாடல் படிக்கலனாலும் நூல்வெளியை பற்றியும், அதாவது கம்பராமாயணத்தை பற்றியும் கம்பரை பற்றியும் நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க. அதை நீங்கள் கம்பல்சரி படித்தே ஆகணும். பாடல் படிக்க முடியலனாலும் கம்பராமாயணம் தொடர்பான செய்திகள், தொடர்களை கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் படித்தே ஆகணும். 12th ஓல்டு புக் பேஜ் நம்பர் 59 to 60. இந்த புக் ஆன்லைனில் பிடிஎஃப் கிடைக்குது. புக்கு கிடைக்காதவங்க முடிஞ்சால் ஜெராக்ஸ் போட்டுக்கோங்க. இல்லை பிடிஎஃப்லேயே படிக்கிறதா இருந்தாலும் படிக்கலாம். முக்கியமாக நூல்வெளி, அதாவது வந்து கம்பராமாயணத்தை பற்றியும் கம்பரை பற்றியும் கேட்டிருப்பாங்க. அதிலேருந்து கொஷின்ஸ் வரும். இப்போ லாஸ்ட்டாக நடந்த குரூப் 4 என்ன வந்துச்சுன்னா உத்தரகாண்டம் எழுதியவர் யார் அப்படின்னு ஒரு கொஷின் வந்துச்சு. அது 12th ஓல்டு புக்கு கம்பராமாயணத்துலேருந்து தான் எழுதியிருப்பாங்க. கம்பராமாயணத்துக்குன்னா 6 காண்டங்கள் இருக்கும். 7வது காண்டமாக வட்டகுத்தர் எழுதிய உத்தரகாண்டம் இடம்பெற்றிருக்கும். அதை தான் கேள்வியாக கேட்டிருந்தாங்க. ஸோ இதுதான் கம்பராமாயணம் தொடர்பான செய்திகள் இடம்பெற்றுள்ள புத்தகங்கள். 7th ஓல்டு புக்கில் 3rd டேர்ம், 8th ஓல்டில் 2nd டேர்ம், 9th ஓல்டில் 1st டேர்ம். அடுத்ததாக 10th ஓல்டில் கம்பராமாயணம்னு இருக்கும். 10th நியூலையும் கம்பராமாயணமே இருக்கும். அடுத்து 12th நியூ, 12th ஓல்டு ரெண்டுத்திலையும் கம்பராமாயணம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கம்பராமாயணம் ராவண காவியம் தொடர்பான செய்திகள், தொடர்கள், பாவகைகள் இடம்பெற்றுள்ள டீட்டெயில்ஸ் இதுதான் புக்கில். அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது ஒரு டாப்பிக்கும் நம்ம சேனலில் டெய்லி ஒரு வீடியோ போட போகிறோம். இப்போ ராவண காவியத்துக்கு ஒரு நாள் வீடியோ, இப்போ 7th 8th 9th 3த்துக்கு சேர்த்து ஒரு நாள் வீடியோ. அடுத்ததாக 10th ஓல்டு புக்குக்கு ஒரு நாள் வீடியோ, 10th நியூ புக்கு ஒரு நாள் வீடியோ. ஒரு வாரம் டைம் ஆகும். இதுக்கு ஒரு வாரத்துக்குள்ளே இந்த ராவண காவியமும் கம்பராமாயணம் தொடர்பான செய்திகளை முடிச்சிடலாம். நீங்கள் புக் வைஸ் படிக்கிறவங்க படிச்சுட்டே வாங்க. சைடில் இந்த சிலபஸ் வைஸ் டெய்லி ஒரு சின்ன டாபிக் தானே இருக்கும். அதனால் இதை படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. டெய்லி கொஞ்சம் படிச்சுட்டு வந்தீங்கன்னா சைடில் சிலபஸ் வைஸும் படிச்சுட்டே வந்துடலாம், புக் வைஸும் படிச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் ராவண காவியத்தை பற்றி பார்ப்போம். நன்றி.